அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 27/9/2024. தசமி திதி மதியம் 1:21 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் பின்னிரவு 1:18 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்க, வங்கி கடன் பெற, மரக்கன்றுகள் நட, பந்தயங்கள் விவாதங்களில் கலந்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, முடியும் என தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என தெரிய வந்தால் பயிற்சி எடு. ஆமாங்க, முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்காக முடியாது, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நீங்கள் புறமுதுகிட்டு ஓட மாட்டீங்க. முடியாதுன்னு தெரிஞ்சால் வேறு மாதிரி முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைப்போம், இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைப்போம் அப்படின்னு உழைப்பை அதிகம் கொடுத்து முடியாததையும் முடிக்கக்கூடிய முடிசூடா மன்னர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவர் சந்திரன். அந்த சந்திரன் அவர் வீட்டிலேயே 4வது வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கு குடும்ப பட்ஜெட்லாம் போட்டாச்சு, ஆனால் துண்டு அதிகம் விழுது. அதனால் அப்படி இந்த அமாவாசைலாம் முடிஞ்சு வளர்பிறையில் ஏதாவது வாங்குவோம் அப்படிங்கிற யோசனையிலையும் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க. வீடு மாறலாம் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கீங்க. புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசிலது கார்த்திகையில் மாறிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. தைரியஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. சகோதர வகையில் சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. விற்க வேண்டிய சொத்தை விற்கிறதுக்கான முயற்சிகளில், பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கி முன்னேற்றம் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. லாபஸ்தானத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால 2 நாள் நல்லா பிஸ்னஸ் ஓடிச்சுன்னா அப்புறம் 2 நாள் அப்படியே மந்தமாக இருக்குதுங்கிற மாதிரியான கவலைகளும் ஒரு பக்கம் விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால முன்னை விட இப்போ ரொம்ப அழகாக நீங்கள் இருக்கீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, இருந்துன்னு இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனடியாகவும் முடித்து காட்டுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை பார்த்து எல்லாருமே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்காரு அப்படின்னு உங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே நல்ல விதத்தில் நடந்து வெற்றி பெறக்கூடியதாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நேர்வழியும் நேர்மையும் இருந்தால் உன்னுடைய லட்சியத்தை யாராலும் தடுத்துவிட முடியாது.
ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் நேர்மையாகவே இருப்பீங்க. உங்களுடைய பாதை எப்பொழுதுமே நேர்மையான பாதையாகவே இருக்குங்க. குறுக்கு வழியில் போய் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு அப்புறம் பிரச்சனைன்னு சிக்கிக்கிறத விட நேர் வழியில் போய் நாம் நேர்மையாக இருந்து நியாயமாக சம்பாதித்து நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற லட்சியங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியமாக இன்றைக்கி நீங்கள் முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. தடுமாறி கொண்டிருந்த மனசில் ஒரு தெளிவு, ஒரு உறுதி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. பிரபல யோகாதிபதி சனி பகவானின் சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சது நடக்குங்க. எதிர்பார்த்தது சீக்கிரம் கிடைக்குங்க. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் பிடிவாதமாக பேசுவாங்க, புரிஞ்சிக்காமல் நடந்துப்பாங்க. சரி, அவங்கள கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் அணுகுனீங்கன்னா பாசமாக மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க. புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். சகோதரிக்கு திருமண விஷயமாக ஏதாவது வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குதுங்க. பாகப்பிரிவினை விஷயங்கள் இன்றைக்கி பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பிப்பாங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் முதலீடு செய்துன்னு இருக்கீங்க. ஆனால் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால அதிகமாக பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் திடீர்னு நம்மக்கிட்ட அதிகமாக வேலை வாங்குகிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினம் மேலும் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஓடாதே விழுந்து விடுவாய் என்று சொல்வதற்கு பதிலாக கவனமாக ஓடு, உறுதியாக ஓடு என்று சொல்வதன் மூலமாக, உங்கள் வார்த்தைகளின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். ஆமாங்க. அதனால தாங்க எதிர்மறையாக நீங்கள் எப்பவுமே பேச மாட்டீங்க. யார் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் நேர்மறையாக பேசி அவங்கள உற்சாகப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அவங்க இறங்குற புது விளைச்சில், புது நிகழ்வில், புது முயற்சியில் வாழ்க வளமுடன் வெற்றி பெறுவாயின்னு வாழ்த்து கூறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதிப்பீங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாம் பேச்சில் தாங்க இருக்குது, வார்த்தையில் தான் வாழ்க்கை இருக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு இன்றைய தினத்தில் நீங்கள் எல்லா வகையிலுமே வெற்றி பெற்று காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி எங்கே வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்களோ அந்த சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றி காட்டுவீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். வாடிக்கையாளர் கவர்ந்து இழுக்கிறதுக்கு தள்ளுபடி விற்பனை, அந்த மாதிரி தள்ளுபடி அறிவிப்புகள்லாம் பண்ணுவீங்க. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. அனுபவம் மிக்க நல்ல ஒரு பக்குவமான வேலையால் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்குதாரர்களில் ஒத்து வராதவங்கள்லாம் ஒதுங்கி போவாங்க. அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ரொம்ப நல்லவங்க உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள் அதெல்லாம் விலகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டு
கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, முயற்சி உடையவர்களின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. மண்ணில் புதைந்தாலும் மரமாக வளர்ந்து நிற்பார்கள். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிடவே மாட்டீங்கங்க. எத்தனை வயசானாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உழைக்கணும். நாம் அடுத்தவங்க உழைப்பில் நம்ம வாழக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். வீட்டிலையே உட்கார்ந்துருக்கக்கூடாது, எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லி எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். குறிப்பாக பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருந்துகிட்ருக்கும். அதனால் பூசம் நட்சத்திரக்காரங்க முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது தான் திடீர்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்மளை மறந்து சொல்லிவிட்டு அப்புறம் எப்படிலாம் சொல்லிட்டோமே அப்படின்னு சொன்னதுக்காக தலையை சொரிஞ்சிட்டு இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி வந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் லாபம் இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி வந்து லாபம் முன்ன பின்ன தான் இருக்கும். வாடிக்கையாளர்கள் வந்து இன்றைக்கி ஏடாகுடமாக தான் கேள்வி கேட்பாங்க. கோவப்படாமல் பதில் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோவப்பட்டிங்கன்னா அப்புறம் வியாபாரம் டல்லடிக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை கூட தெரியாதது மாதிரி மேலே இருக்கிற அதிகாரி ஏதாவது சொல்லி காட்டுவார். அதுக்கு பேர் தான் மேலதிகாரி. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போயிடுறது இன்றைக்கி நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அது கொஞ்சம் அப்படியே மெதுவாக கொண்டு போயிடுறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி வந்து எதிர்த்து பேசினாலோ ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்தாலோ நஷ்டம் உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சாப்பாட்டு விஷயத்துலேயும் இன்றைக்கி வந்து சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்திலேயே சந்திரன் பயணம் செய்து உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் தூக்கி விடுவதற்கு யாருமே வரமாட்டார்கள். ஆனால் நீ நிமிர்ந்து நடந்தால் தடுக்கி விழுவதை வைப்பதற்கு எல்லோரும் வருவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க தலை நிமிர்ந்து வந்து தன்னம்பிக்கையோடு தளராமல் நீங்கள் நடந்து போகும்போது எப்படியாவது உங்களை தள்ளி விடுறதுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது நீங்கள் அனுபவத்திலேயே நிறையா பார்த்துருக்கீங்க. ஆனால் இப்பெல்லாம் எதற்கும் தயங்காமல் எல்லாவற்றிற்கும் தயங்காமல் எங்கும் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து தன்னம்பிக்கையுடன் நடைபோட்டு சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். இருந்தாலும் வருமானமும் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. செல்வாக்கும் இன்றைக்கி உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியனோட புதன் இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது படிக்கணும், மேற்கொண்டு ஏதாவது கற்றுக்கணும், நம்ம நாலேஜை வந்து இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க. முழு நேரமாக படிக்க முடியலன்னாலும் ஆன்லைன்லேயாவது ஏதாவது படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தொழில் சார்ந்த படிப்புகள் உங்களுக்கு துணையாகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள்
ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. ஆனால் குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை பற்றி வதந்திகள் விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபம் களை கட்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக உங்களை பற்றி ஏதாவது குறை சொல்லின்னு இருப்பாங்க. அதெல்லாம் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் வேலை பார்க்க முடியாது, நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால் அதை பெருசாக எடுத்துக்காமல் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டு நம்ம கடமையை நாம் சரிவர பார்ப்போம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் பண இழப்பு வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்பட்டு வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எதுவாக இருந்தாலும் யோசித்து பேசுங்கள். ஏனென்றால் சில வார்த்தைகள் வெல்லும் வார்த்தைகள், சில வார்த்தைகளோ வெல்லும் வார்த்தைகள். இங்கு மனிதர்கள் மட்டும் உயிரோடு இல்லை, வார்த்தைகளும் தான் உயிரோடு இருக்கிறது. ஆமாங்க, எத்தனை வருஷமானாலும் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி மறைந்து போன மேதைகளின் வார்த்தைகளை இன்னமும் நாம் மேற்கோள் காட்டி பேசின்னு தானங்க இருக்கிறோம். அதனால தாங்க நீங்கள் சொல்லுகிற நீங்கள் பேசுகிற பேச்சு எப்பயுமே அடுத்தவங்க இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஈர்ப்பான வார்த்தைகளை எப்பொழுதும் பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். நல்ல செய்திகள் உங்களுக்கு காதுக்கு வரும். இதுக்குத்தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கள்ல, அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகமாகுங்க. உங்கள் ராசிக்குள்ளார 3 கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் அப்படியே லேசாக வயிற்று வலி காது வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேது அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது உடம்பு முடியாமல் போகுது, அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது. யாராவது ஏதாவது சமைச்சு கொஞ்சம் கையில் அப்படியே கொடுத்தாங்கன்னா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடலாமான்னு தோணுது அப்படின்னு சில நேரங்களில் தோணுங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வரும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் அப்பப்போ மருந்து மாத்திரன்னு அதுக்குன்னே தனியாக ஒரு பில்லு போட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. இன்றைய தினத்தில் சந்திரன் பலமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது. புதுசாக ஏதாவது ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் மேலதிகாரிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்கும், மற்றபடி நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒருவருடைய கருத்துக்கு நீங்கள் மறு கருத்து சொல்லாத வரை நீங்கள் அவருக்கு நண்பன்தான். ஆமாங்க, ஒருத்தவங்க பேசுனதுக்கு நாம் ஏதாவது எடுத்துக்கட்டி எதிராக பேசணும்னா உடனே நாம் எதிரியாக மாறிடுறோங்க. அதனால தாங்க சில நேரங்களில் பேசுவார் பேசட்டும், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் சொல்லிட்டு பல இடங்களில் நீங்கள் மௌனமாகவே இருந்து விடுகிறீர்கள். எங்கும் எப்போதும் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டியதை மட்டும் பேசிவிட்டு பிற நேரங்களில் மௌனமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன்
எல்லா வகையிலுமே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. புது வேலை நீங்கள் தேடின்னு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தான் இனிமேல் பார்க்கணுமா, ஏன் நம்ம வியாபாரம் செய்யக்கூடாதா, சின்னதாக முதலீடு பண்ணி நாம் ஏன் ஒரு தொழிலை தொடங்கக்கூடாது அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி வர ஆரம்பிக்கும். அது சம்மந்தமாக இன்றைக்கி நீங்கள் சில முயற்சிகளில் இறங்குவீங்க. அது சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள், உறவினர்கள், அவங்க மூலமாக சில உதவிகள், அவங்க சில முதலீடு செய்து நீங்கள் தொழிலை பார்த்துக்கிறது, தொடங்கிறது அல்லது ஒரு சொத்து பத்து வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வருங்க. குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால காசே கையில் தங்க மாட்டேங்குது, கடன் தொகை வேற ஏறிட்டு இருக்குது, வாங்கி கொடுத்த இடத்துலையும் வரமாட்டேங்குது. இப்படியே சின்ன சின்ன கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். 10ல் சந்திரனுக்குனால சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபமும் இன்றைய தினத்தில் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அபாரமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தாய்மாமா வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு கற்றுத்தருகிறது சில அனுபவங்கள். ஆமாங்க, சிலர் மேலே இருக்கிற அக்கறையில் நீங்கள் அதிகமாக அவங்க மேலே அன்பு காட்டுவீங்க, அதிகமாக அவங்களுக்கு சொல்லி தருவீங்க. நம்மளை விட அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. இதெல்லாம் சில நேரங்களில் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்குது. என்ன அவர் சுதந்திரமாகவே விட மாட்டேங்கிறாரு, என் மேலே எல்லாத்தையும் போட்டு திணிக்கிறாரு, எனக்கு நிம்மதியே போச்சுன்னு அவங்க வேற எங்கேயாவது சொல்லி அவங்க சொன்னது உங்கள் காதுக்கு வரும்போது தான் நீங்கள் எந்த முடிவுக்கு வரீங்க? அளவாக பேசுவோம், அனுபவப்பட்டது போதும் என்று எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே சில நேரங்களில் சில இடங்களில் சுருக்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எப்பொழுதுமே பலம் கொடுக்கக்கூடியவர், யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் தான். இப்பெல்லாம் தொட்ட 90க்கும் நீங்கள் அவசரப்படுறதோ ஆத்திரப்படுறதோ எதுவுமே கிடையாது. என்ன தான் இருந்தாலும் நடக்க போகுது. இதை ஏன் நாம் போட்டு நாம் நம்ம மண்டையை பிச்சுப்பான, நடக்கிறபடி நடக்கட்டும், நம்ம கடமையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியை தர ஆரம்பிச்சிட்டார். ஆமாங்க, அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் மறைஞ்சி கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் திடீர்னு ஏதாவது உடம்பு கொஞ்சம் பாதிக்குது, நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு அப்படியே ஒரு சோர்வு களைப்பு வருது அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய உடம்பில் இரத்தத்தில் கால்சியம், அதுக்கு அடுத்தது அயன், அதெல்லாம் குறையாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி தேவைப்படுது. ஏன்னா செவ்வாய் தான் உடற்பயிற்சி நடைப்பயிற்சிக்கு உரிய கிரகம். அதுவும் நீங்கள்லாம் தான் ரொம்ப கடுமையாக பயிற்சியெல்லாம் செய்வீங்க. இப்போ செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால கொஞ்சம் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது நல்லதுங்க. சூரியன் பலமாக இருக்கிறாரு, அதனால் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரமும் கொஞ்சம் விறுவிறுப்பாகவே இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. சனி பகவான் கொஞ்சம் மந்தமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அம்மாவை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி தாங்க. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை, முன்கோபம் எல்லாம் இன்றைக்கி இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, நாம் சந்திக்கும் நபர்களெல்லாம் ஏதோ ஒன்றை நமக்கு பரிசளித்து விட்டுத்தான் செல்கிறார்கள். ஆமாங்க, சிலர் தடங்களாக இருக்கிறார்கள், சிலர் தழும்புகளாக இருக்கிறார்கள். நமக்கு தடங்கள், அதாவது வழிகளை அமைத்து தரக்கூடியவர்களாக சிலர் இருக்கிறார்கள். அதனால தாங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் சமமாக பழகுவீங்க. சிலர் வழிகாட்டியாக இருக்கிறார்கள், சிலர் வசைபாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பழசெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். பணத்தை இழந்தது, ஏமாந்தது, சிலர் துரோகம் பண்ணது, சிலர் முதுகில் குத்துனது, சிலர் முகத்துக்கு நேராகவே உங்களுக்கு எதிராக செயல்பட்டது, அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வரும். அந்த எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அதெல்லாம் நான் எப்போவே மறந்துட்டேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கு இன்றைக்கி நீங்கள் உத்தரவு போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார பழசகையும் இன்றைக்கி சொல்லி காட்ட வேண்டாங்க. அது மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா அதை பெருசுப்படுத்திக்காமல் அடுத்தது ஆகிறத பார்ப்போம், என்னத்துக்கு அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டுன்னு நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஆக வேண்டியதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பிள்ளைகளை பெருந்தன்மையாக நடத்துங்க. உங்கள் சுமைகளை அவங்க மேலே திணிக்கவே வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட நீங்கள் ராப்பகலாக உழைச்சி சிலதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. திடீர்னு ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சி அவர் தான் அதை அந்த வேலையை முடித்ததா அதிகாரிகிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட சில அன்பளிப்பெல்லாம் வாங்கிப்பாங்க. அதை நினைக்கும் போது உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட நம்ம திறமையை திருடுறவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் யாருக்கிட்டையுமே ரொம்ப குடும்ப விஷயத்தை பேசிக்க வேண்டாம். அதே போல் அடுத்தவங்க குடும்பத்தை பற்றியும் ரொம்ப விசாரிச்சுக்க வேண்டாம். ஏன்னா நாம் நம்மளை பற்றி எதுவும் பெருசாக சொல்லிக்காமல் அடுத்தவங்கள பற்றியும் அதிகம் கேட்டுக்காமல் அவங்கள ஏதாவது ஆர்வப்பட்டு அவங்க விஷயங்களை சொல்கிறாங்கன்னா கேட்டுக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியங்க. மூல நட்சத்திரக்காரர்கள் நேற்று சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி நல்லா இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் ஜீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒரு குளத்தை யார் வேண்டுமானாலும் கலங்க வைக்க முடியும். அந்த குளத்து நீர் தெளிவடைய வேண்டுமானால் அந்த குளத்தால் மட்டுமே அது முடியும். அதுபோல தான் நம்முடைய மனசும். நம்ம மனசில் ஏதாவது ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலை இருக்குதுன்னா அதை நாம் போக்கிக்கிறதுக்கு நம்மளால் தான் முடியும். அடுத்தவங்கள தேடி போகிறதோ அல்லது வேறு எங்கேயாவது போகிறதோ, எங்கே அமைதி இருக்குது அப்படின்னு தேடி போகிறதோ அதெல்லாம் சரி வராதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன் மன ஓட்டத்தை தானே நாடி பிடித்து அதை கட்டுப்படுத்தி எப்போதும் கலங்காமல் வைத்து கொள்ளக்கூடிய கண்ணியவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார குழப்பத்தையும் சண்டையும் உருவாக்கினவங்களை இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் கண்டுபிடிச்சு ஒதுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன புரிதலும் வர ஆரம்பிக்குங்க. பழைய கடனை நினச்சி பயப்படுறதா அல்லது வாங்க போகிற புது கடனை நினச்சி பயப்படுறதா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்படியே வாழ்க்கை ஓடுனா எப்படி முன்னேறதுங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் குழம்பி தவித்தாலும் குரு பகவானின் அருட்பார்வை இருக்கிறதுனால கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் பண்ணுற அளவுக்கு சின்ன சின்ன வருமானங்களும் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தை நாம் ஏதாவது பெருசுப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. அதுக்கான உதவிகள் வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க.
பிள்ளைகளாலும் இன்றைக்கி மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால சாலைகளை கடக்கும்போது கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை பொதுவாகவே தவிர்க்கிறது நீங்கள் நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எதையும் தொலைத்துவிடக்கூடாது என்று நினைப்பதாலேயே எல்லாம் தொலைந்து போய்விடுகிறது. ஆமாங்க, ஆரோக்கியம் நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியலை. நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. நிம்மதியும் சில நேரங்களில் குறைஞ்சி போகுது. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. வாழ்க்கை எப்படி வருதோ அதை அப்படியே நாம் ஏற்றுப்போம். நமக்கு எப்போ என்ன தேவையோ அதை இறைவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அது வரைக்கும் காத்திருந்து காய் நகர்த்துவோங்கிற கணிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதை தொட்டாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வரவேற்பு இருக்கும். எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு புதிய உச்சத்தை இன்றைக்கி நீங்கள் தொடுவீங்க. வருமானம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். லாபமும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. அதே மாதிரி பணப்புழக்கமும் திருப்திகரமாக இருக்கும். புது பதவி சிலர் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட புது விஷயங்களை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுக்கு இன்றைக்கி நீங்கள் நெருக்கமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில்கிட்ட சிலதெல்லாம் சொல்லாமல் அப்படியே ரகசியமாக வச்சுருந்தீங்க. அந்த விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமும் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள், வலிமையானவர்கள் மன்னிக்கிறார்கள், புத்திசாலிகள் மட்டுமே பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எதிரிகளாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தாலும் அவர்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க புத்தி அவங்களோட இருக்கட்டும், நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு எங்கும் எப்போதும் மறப்போம் மன்னிப்போங்கிற மனிதாபிமான சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மாணிக்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. அவங்களுக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது நாம் கொஞ்சம் சேமிக்கணும். ஒரு இடம் வாங்கி வைக்கிறதோ அல்லது ஒரு நகை நட்டு வாங்கி வைக்கிறதோ அல்லது சின்னதாக ஏதாவது ஒரு முதலீடு செய்கிறதோ இதெல்லாம் இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி மேலோங்கி கொண்டு இருக்குங்க. பூர்வீக சொத்தை இன்னும் கொஞ்சம் பராமரிக்கிறது, அதை கொஞ்சம் விரிவுபடுத்துறது, அதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இருக்கிற வீட்லேயே இன்னொரு அறை கட்டலாமா, இன்னொரு தளம் அமைக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி அதிக லாபம் எல்லாமே இருக்குதுங்க. பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. கடையை வேறு இடத்துக்கு மாற்றலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும்.
அதிகாரிகள் உங்கள்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக பழகுவாங்க. சில புது விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தினருடன் மனம் கலந்து மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்துப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு, களைப்பு, கொஞ்சம் முன்கோபமும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.